வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று நேரில் நலம் விசாரித்தார். உடல்நல குறைபாடு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று மாலை 6:42 மணிக்கு நேரில் வந்தார். அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்களிடம் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து ஆளுநர் விசாரித்திருந்தார். பின்னர் சுமார் 35 நிமிடங்களுக்கு பிறகு அவர் இரவு 7:17 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போலோ மருத்துவமனை வந்த ஆளுநர் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்த்து அங்கு ஏராளமான தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் கூடியிருந்த நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் புறப்பட்டு சென்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண உடல் நலத்துடன் இருப்பதாகவும் விஷமிகள் பரப்பும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க வந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மருத்துவமனையில் இருந்தாலும் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போதுமே மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். மருத்துவமனையில் இருந்து கொண்டே உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை துவக்கி வைத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாத சில விஷமிகள் தான் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் வளர்மதி குற்றம் சாட்டினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் பூரண நலத்தோடு இருக்கின்றார்கள். வீணான வதந்திகளை இன்றைக்கு சில விஷக்கிருமிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மருத்துவமனையில் இருந்து கூட மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக கூறிய முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் முதல்வரின் உடல்நிலை குறித்து பேசுவதற்கு திமுக தலைவர் கருணாநிதிக்கு உரிமை கிடையாது என்றார். மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குணமடைந்து வருகிறார். விரைவில் வீடு திரும்புவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அவர் உடல்நிலை பற்றி பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா மிகவும் நலமுடன் உள்ளதாகவும் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்தார். டாக்டர்ஸ் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கணும், தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள்லையும் ரெஸ்ட்லேயும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப தெளிவாக நேற்று கூட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போலோ மருத்துவ நிர்வாகம் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பூர்ண நலத்துடன் மிக பலத்துடன் மிக விரைவில் வீட்டுக்கு வருவாங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தில் இடம்பெறும் தமிழக அரசின் பிரதிநிதி அறிவிக்கப்பட்டுள்ளார். காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்து வரும் சுப்பிரமணியனின் பெயரை மத்திய அரசுக்கு தமிழக அரசு இன்று பரிந்துரைத்துள்ளது. காவிரி மேலாண்மை வாரிய பிரதிநிதியின் பெயரை இன்று மாலை 4 மணிக்குள் அறிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசு சுப்பிரமணியன் பெயரை பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி சார்பில் சுவாமிநாதன் பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக உள்ளார். இதேபோல் கேரளா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரான மகானுதேவன் காவிரி வாரியத்திற்கான கேரள அரசின் பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்கள் பிரதிநிதிகளை அறிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கர்நாடக அரசு மட்டும் இன்னும் தனது பிரதிநிதியை அறிவிக்காமல் உள்ளது. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்துவிட வேண்டும் மற்றும் 4 நாட்களில் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய கோரி கர்நாடக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் குறித்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் அதேபோல 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் கர்நாடக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 20, 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவினை சீராய்வு செய்யக்கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சீராய்வு மனுவில் முக்கியமாக தண்ணீர் திறப்பு பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கர்நாடக அணைகளில் போதுமான அளவு நீர் இல்லை, இருக்கக்கூடிய நீரானது
தங்களினுடைய குடிநீர் தேவைக்காக மட்டுமே இருக்கிறது. எனவே தண்ணீர் திறந்துவிட முடியாது என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல நிபுணர் குழுவை அனுப்பி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் கள நிலவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அதே போல் தென்மேற்கு பருவமழையானது எங்களை ஏமாற்றிவிட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழை மூலம் தமிழகம் நன்றாக பயன்பெறும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே போல் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும் கர்நாடக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த சீராய்வு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாகவும் மனுவில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்கு ஏற்கனவே 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற பொழுது தற்பொழுது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிட்டு இருக்கிறது. அதே போல் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இல்லாத போது உச்சநீதிமன்றமானது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உத்தரவிட்டு இருக்கிறது என்றும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன் ஆறுமுகம், புதுடெல்லி. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணமடைந்த ராம்குமாரின் உடல் இன்று பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை குறித்த வீடியோ பதிவை பெற நீதிமன்றத்தை நாடுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 14 நாட்களாக பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ராம்குமார் உடலுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் கதிர் கே குப்தா முன்னிலையில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது. உடல்கூறு பரிசோதனை முழுவதும் வீடியோ படம் எடுக்கப்பட்டது. முன்னதாக இன்று காலை ராம்குமார் தந்தை பரமசிவத்திடம் ராம்குமாரின் உடல் திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மருத்துவ குழு முன்னிலையில் காண்பிக்கப்பட்டது. அப்போது ராம்குமார் உடலில் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் சந்தேகிக்கப்படும் வகையில் காயங்கள் இருப்பதை கண்டதாகவும் இதுகுறித்து நீதித்துறை நடுவரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் ராம்குமாரின் தந்தை தெரிவித்தார். என்னுடைய பையனை நான் நேரில் பாடியை பார்த்தேன். என் பையனுடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. மார்பில் 2 இடத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் சந்தேகத்துக்குரியாக ரிப்போர்ட் வந்தது பிறகு சரியான தகவலை நான் சொல்லுவேன். பின்னர் 2.5 மணி நேரம் நடைபெற்ற பிரேத பரிசோதனை நிறைவடைந்து ராம்குமாரின் உடல் அவரது தந்தை பரமசிவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து ராம்குமார் உடல் அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. SRM பச்சமுத்து மீது மேலும் ஒரு பண மோசடி புகார் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூளையை சேர்ந்த மோகன்குமார் என்பவர் வேப்பேரி காவல் நிலையத்தில் SRM பச்சமுத்து மீது இன்று புகார் அளித்துள்ளார். அதில் வள்ளியம்மை சொசைட்டி மற்றும் SRM ஹவுசிங் உள்ளிட்ட சொத்துக்களின் ஆவணங்களை கொடுத்து 70 லட்சம் பணம் பெற்றதாகவும், ஆனால் பணத்தை திருப்பி கேட்டதற்கு பச்சமுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் SRM பச்சமுத்து மீது வேப்பேரி காவல் நிலையத்தில் அவதூறாக பேசியது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணத்தை கேட்க போனாக்கா அவங்க அடியாலும் இந்த மாதிரி நீ கோர்ட்டில் கேஸ் விட்ரா பண்ணணும், கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் விட்ரா பண்ணணும், இல்லை உங்களுக்கு கொலம் போச்சு வந்துடும், அப்போ உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துடும், குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும். அந்த விஷயமா பயந்து நான் வெவ்வேறு காவலில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. குழந்தைகளுடன் பெற்றோர் நேரம் செலவிடுவது நாளுக்கு நாள் குறைந்து வருவதற்கு காரணம் என்ன? குழந்தைகளுடன் பெற்றோர் கூடுதல் நேரம் செலவிட என்ன செய்ய வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் கேட்டதற்கு பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோன்னா அவங்க வெளியில் சொல்ல முடியாதெல்லாம் நம்மக்கிட்டே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் பசங்க கிட்ட, அந்த அம்மா அப்பாங்கிற இது காட்டக்கூடாது. எந்த வேலையாக இருக்கட்டும், சண்டே ஒரு நாளாவது குழந்தைகளும் ஒதுக்கி பாருங்கள். அது ஒரு சந்தோஷம்தான், பெரிய சந்தோஷம். எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கும் எல்லா குழந்தைகளையும் இவங்க பெரியவங்களாக இருந்தாலும் எல்லோரும் கூட்டிகிட்டு போனால் ஸோ அவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருங்கிறது தெரிய வரும். ஸோ எல்லோரும் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை மாதிரி இருந்தாலே அவங்க நிறைய விஷயத்த கற்றுக்கணும். காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வருவோம். சாயந்தரம் வந்தோடனே அந்த பிள்ளைங்களோட ஒன்றா இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டடியாக நாங்களும் இது இன்வால்வ் ஆகி அந்த பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறோம். அடுத்தால அதுக்கு வேண்டிய உணவு வகைகள் அந்த மாதிரி இது பார்த்து செய்கிறோம். அப்புறம் குறிப்பிட்ட டைமில் எங்கள் பிள்ளைங்களை தூங்க வைக்கணும். ஜாப் முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் ஜாப் முடிச்சுட்டு வரும்போது என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட டென்ஷனை எங்கள் மேலே காட்டக்கூடாது.
அதே மாதிரி நெக்ஸ்ட் திங் வந்து வெளியில் வந்து வீக்கெண்டில் வந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணும் எங்களை. அதுக்கப்புறம் அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசும்போது அவங்க வந்து கேட்டு அதை ரிப்ளை பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். பிள்ளைகள் பூராமே அப்பா அம்மாட்ட கூட தாத்தா பாட்டி தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய வேலைப்பழு காரணனால அந்த பிள்ளையோட கலந்து ஆலோசிக்க முடியல. அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பெரிய கஷ்டம் முதல்ல. அப்புறம் பண பிரச்சனைன்னு, அப்புறம் இந்த பண பிரச்சனை வந்து மனப்பிரச்சனை ஆக்கிது. கூட்டு போய் இது தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு கூப்பிட்டு போனோம். அப்புறம் வெளியில் கூப்பிட்டு போனோம், கோயிலுக்கு கூப்பிட்டு மெயினாக கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம். யாரும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறதில்ல, கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம். சினிமாவுக்கு பீச்சுக்கு இது கூப்பிட்டு போய் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இல்லாட்டா கூட வாரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது ஒதுக்குனா அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்தியதில் முறைகேடு செய்ததாக கூறி நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்தி, கமல்ஹாசன், ஐசரி கணேஷ் உள்ளிட்டோர் மீது நடிகர் வாராகி புகார் அளித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகாரில், நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு நிதி திரட்ட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரை நட்சத்திரங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டதாகவும் இதன் ஒளிபரப்பு உரிமத்தை விற்றதில் 6 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் வாராகி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டியை நடத்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவின் அனுமதி பெறவில்லை என்றும் தனது புகார் மனுவில் வாராகி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்தினுடைய எதிராக சுமார் 6 கோடி ரூபாய்க்கு மேல் கையூட்டு பெற்று சன் தொலைக்காட்சிக்கு இவர்கள் வந்து உரிமம் வழங்கினார்கள், ஒப்புதல் வழங்கினார்கள். அந்த ஒப்புதலில் 6 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றுள்ளார்கள். சங்க சட்ட விதிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு சங்க சட்ட பதிவு சட்டத்தினுடைய விதிகளுக்கு எதிராகவும் செயல்பட்டதால் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் இப்புகாரினை தெரிவித்துள்ளேன். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன் பட்டினத்தில் தசரா திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு காலை 5 மணிக்கு யானை மீது கொடிப்பட்டம் கொண்டு செல்லப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடந்தது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நகை பணத்துக்காக 8 பேரை கொன்று புதைத்ததாக கொலையாளியை ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உடல்களை தோண்டி எடுத்து அடையாளம் காணும் முயற்சியில் காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே வேங்கூரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் கடந்த மாதம் 7ஆம் தேதி காணாமல் போனார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து கடந்த மாதம் 13ஆம் தேதி அவரது சடலம் வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்த போது தங்கத்துறையின் செல்பேசியை கிருஷ்ணா சமுத்திரத்தை சேர்ந்த சப்பானி என்பவர் பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து சப்பானியை கைது செய்து விசாரித்ததில் அவர் பலரிடம் பழகி அவர்களை நண்பர்களாக்கி வீட்டுக்குள் கூட்டி வந்து ஏமாற்றி கொலை செய்துவிட்டு நகை பணத்தை பறித்துவிட்டு உடல்களை புதைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். நகை பணத்துக்காக தங்கத்துறையை மட்டுமல்லாமல் தனது தந்தை தேக்கனையும் சப்பானி கொன்றது தெரிய வந்தது. இதேபோல் மேல குமரேசபுரத்தை சேர்ந்த மூதாட்டி கோகிலா, பாப்பாக்குறிச்சி அற்புதசாமி, கீழ குமரேசபுரம் விஜய் விக்டர், கூத்தப்பார் சத்யநாதன், மட்டையன் என்கிற பெரியசாமி, உப்புலியபுரம் குமரேசன் ஆகியோரையும் கொன்று புதைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் சப்பானியை திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொன்று புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டி எடுக்க அந்த இடங்களை அடையாளம் காட்டுவதற்காக சப்பானியை காவலில் எடுத்து கொண்டு வந்தனர். கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் கலைசெல்வன், அரசு மருத்துவர் சரவணன், வட்டாட்சியர் ரங்கராஜ் ஆகியோர் முன்னிலையில் கூத்தப்பாறை சேர்ந்த சத்யநாதன், உப்புலியப்பபுரத்தை சேர்ந்த குமரேசன் ஆகியோரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டன. மேலும் சப்பானி அடையாளம் காட்டும் இடங்களில் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.
Thank you.